சொல்றாரு. நான் தான் சொன்னேன் இல்லையா, மாணவர்கள் வந்து ராணுவ வீரர்களை தாக்குறதையோ காவலாளிகளை தாக்குறதையோ செய்ய மாட்டாங்க. சோ ஊடுருவல்காரர்கள் உள்ள புந்துட்டாங்க, வன்முறை வந்துருச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதே போல இப்ப உங்க காங்கிரஸ்ல பேசுறப்பன்னு சொன்னாங்க, எப்ப இவர் ராகுல் காந்தி உள்ள வராரோ, இவர் உள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து பிரச்சனைகள் பெரிய அளவுல வெடிக்குது, வன்முறை வந்து கிளம்புது. இப்போ பாட ஆட்டத்தை இது நாங்க கையில எடுத்த போராட்டம். தேவையில்லாம வந்து திசை திருப்பாதீங்க. நீட்ல இருக்கிற குளறுபடிகளை சரி பண்ணணும் அப்படிங்கறதுதான் வந்து சிஜேபி வைக்கிற கோரிக்கை. ஆனா இங்க நீங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அடுத்த திமுக பேசும்போது அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க வந்து எதற்காக இந்த வந்து இத்தனை 1000 கோடி செலவாகுது அப்படின்றாங்க. கோச்சிங் சென்டருக்கு இவ்வளவு செலவாகுதுன்னு கவலைப்படுறவங்க பதவி ஏத்துக்கும் போதும் சாதிக்கணுங்கிற வெறி எனக்கு இருந்தது. அந்த எண்ணமே நம்ம பதவிக்கு ஆபத்தா வரும்போது புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் வச்சு ஏழை மாணவர்கள் படிக்கவே முடியாத நிலைமையில இருந்துச்சு. அப்படி பார்த்தா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்க நடத்துறீங்கல்ல, போன திமுக ஆட்சியில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் அரை மணி நேரம் பேப்பரை பிடிங்கிட்டு வெளியே அனுப்புனீங்களா குளறுபடி. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 9000 பேர் அட்டெண்ட் பண்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்த துப்புள்ள உங்களுக்கு. அப்பம் பேரு சிவகிரி நானா மருத்துவ கல்லூரி நடத்திட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கின உதயநிதி ஸ்டாலின் திமுக இப்ப அந்த நீட் நடக்குதுல, எங்க இருக்காரு உதயநிதி? பயந்தாங்கொழி இல்ல, தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்காம விட மாட்டான். என்ன சம்பந்தம்? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தேவை இந்த சாக்க வச்சு இந்த தமிழ்நாட்டுல ஒரு குளறுபடியை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு ஆட்சியை கவிழ்க்கலாமா, ஏதாவது ஒரு ஜாதி பிரச்சனையை தூண்டலாமா, மத பிரச்சனையை தூண்டலாமாங்கிறதா திமுக அஜெண்டாவா இருக்கு. கட்டிருக்கிற ஒரு பொண்ணு அது அப்பா ராட்சஸ் என் அத்தை. சிலபஸ் வந்து சரியில்லை, எங்களுக்கு 1 இயர் டைம் கொடுங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம். கோர்ட் என்ன சொன்னாங்க? 1 இயர் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். நாங்க காங்கிரஸ்ல இருக்கிற ப சிதம்பரம் அவர்களோட மனைவி நளினி சிதம்பரம் உச்சநீதிமன்றம் போய் இந்தியா முழுக்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க. காங்கிரஸ்ல பேசறல கொழுந்தியா மாதிரி பேசுறா, நீ மட்டும் என்ன மதர்கார மாதிரி தானே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் தெரியலப்பா, பாச பாடிய விட்டு போக மாட்டேங்குது. நீங்க பிஜேபி வந்து பண்றீங்க திட்டத்தை பண்ணும்போது இந்தியா முழுக்க இந்த எக்ஸாம் இருக்குன்னா இதை எப்படி ரெகுலேட் பண்ணணும், இதை எப்படி சரி பண்ணணும், மாணவர்களுக்கு எப்படி இதை ஸ்மூத் பண்ணி கொடுக்கணும் தான் பண்ணணுமே ஒழிஞ்சு எங்களால நீட்டே நாங்க இல்லாம பண்ணிடுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்றது அப்பட்டமா மாணவர்களை ஏமாத்துற வேலை. வார்த்தைகளை அளவோட நிதானமா பேச சொல்லுங்க இந்த பொண்ணு. சிக்கலா பேசும்போது நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். அம்மா சொல்லி கேவலப்படாரா சொல்லி போ.